வெல்கம் டு பாப்பா சண்முகம் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வெளியிடக்கூடிய புது ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தனி வீடு சென்னை அயனாவரத்தில், அதுவும் கீழ்ப்பாக்கம் மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கு. நியூ ஆவடி ரோடு மற்றும் கொன்னூர் நெடுஞ்சாலை இரண்டுக்கும் இடையே இந்த தனி வீடு அமைந்திருக்கு. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1330 ஸ்கொயர் ஃபீட் பட்டா லேண்டில் கட்டப்பட்டிருக்கு. ஃப்ளோர் டைல்ஸிலிருந்து வால் டைல்ஸ் வரையிலும் குழாய்கள் முதலான சானிடரி ஃபிட்டிங்ஸும் புத்தம் புதுசாக மாற்றியிருக்காங்க. இது முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்ட, அதாவது ரெனோவேஷன் பண்ணப்பட்ட வீடு. இந்த கிச்சன் ஒரு யூ ஷேப் கிச்சன். ஃப்ளோர் யூனிட்லேருந்து வால் யூனிட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரையிலும் மற்றும் லாஃப்ட் முழுவதுமாக உட் ஒர்க் பண்ணப்பட்டு அழகாக இருக்குது. அழகான பிளாக் மார்பிள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட நோசிங் பண்ணப்பட்ட கிச்சன் டாப். டிஷ்வாஷ் பண்ண வசதியாக எஸ்எஸ் சிங்க் பொருத்தப்பட்டிருக்கு. கிச்சனுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் வாஷ் பேஷனோடு இருக்குது. சமைச்ச உணவை பரிமாற வசதியாக கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸுக்கும் இடையில் ஒரு ஓப்பன் விண்டோ வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இது. முழுக்க ரெனோவேட் பண்ணப்பட்ட வீடுங்கிறதால எல்லா ஃபிட்டிங்ஸும் புத்தம் புதுசாக இருக்குது. அழகாக உட் ஒர்க் பண்ணப்பட்ட வார்ட்ரோப் மற்றும் லாஃப்ட் வசதி இருக்குது. இது முதல் மாடியிலுக்கும் ஸ்பேஷியஸான லாபி ஏரியா, ரோட் வியூ லாபி ஏரியான்னு சொல்லலாம். இது முதல் மாடியில் உள்ள ஸ்பேஷியஸான முதல் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வழியாகவும் நேராக உள்ளே வரலாம். இந்த காமன் டாய்லெட் பெட்ரூமுக்கு அருகிலே இருக்குது. இந்த பெரிய கிச்சன் சூரிய வெளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள் வரும்படி வடிவமைக்கப்பட்ட சன்ரூஃப் வசதியோடு இருக்குது. இந்த அருமையான கிச்சன் பாருங்கள், சிம்னி பொருத்தப்பட்டு அழகான மாடுலர் கிச்சனாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்ல பெரிய எஸ்எஸ் சிங்க் பொருத்தப்பட்டு அழகாக உட் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. கிச்சனுக்கு அடுத்திருக்கும் இந்த பெரிய டைனிங் அறை ஒரு உட் ஒர்க் பண்ணப்பட்ட பூஜை யூனிட்டோடும் ஒரு சின்ன மரத்தாலான அலமாரியோடும் இருக்குது. இந்த அறையிலும் சன்ரூஃப் வசதி இருக்கிறதால நேச்சுரல் சன்லைட் நல்லாவே கிடைக்கும். இது முதல் தளத்தில் இருக்கும் வீட்டின் இரண்டாவது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம் மற்றும் பால்கனி வசதியோடு இருக்குது. முற்றிலும் ரெனோவேட் பண்ணப்பட்ட இந்த அற்புதமான இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1330 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட உடனே குடியேற தயார் நிலையில் இருக்கும் ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. நியூ ஆவடி ரோடுக்கும் கொன்னூர் நெடுஞ்சாலைக்கும் இடையே அயனாவரத்தில், அதுவும் கீழ்ப்பாக்கம் மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கும் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வீட்டின் பின்பக்க படிக்கட்டு. இந்த வழியாகவும் கீழ்தளத்திற்கு போக முடியும். முற்றிலும் ரெனோவேட் பண்ணப்பட்ட இந்த அற்புதமான இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1330 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட உடனே குடியேற தயார் நிலையில் இருக்கும் ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. இந்த 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொண்ட தனி வீடு 2,55,00,000 உடனே குடியேற தயார் நிலையில் இருக்குது. ஸோ நியூ ஆவடி ரோடுக்கும் கொன்னூர் நெடுஞ்சாலைக்கும் இடையே அயனாவரத்தில், அதுவும் கீழ்ப்பாக்கம் மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கும் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், பால் காய்ச்ச நல்ல நாள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.